Hi viewers, welcome to PASIKUTHU channel. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தஞ்சாவூர் மீன் குழம்பு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதோட இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி திருகி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட இதை இப்போ ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ்க்கு வரணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்து குழம்ப தாளித்து கொட்டுறது மட்டும்தான் நமக்கு வேலை. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே கருவடகை போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்குவோம். பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவடகம் எதனால் நான் சேர்த்துருக்கேன்னா, கருவடகத்தில் கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். அதனால தான் நான் கருவடகம் சேர்த்துருக்கேன். இது கடைகளில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கூட கிடைக்கிது. கருவடகம் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இந்த மாதிரி வதங்கினோன்னே புளிக்கரைசலை சேர்த்து இதோட சேர்த்து கலக்கிக்குவோம். அப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் கிடைச்சோன்னே மாங்காயை இதோட சேர்த்துக்கோங்க. மாங்காய் இதோட சேர்க்கறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. மாங்காய் ஒரு கொதி வந்தோடனே மீனை போட்டுக்குவோம். மீனை போட்டு ஒரு கொதி வந்தோடனே மீன் அதிக நேரம் வேக தேவையில்ல. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போதும். ரொம்பலாம் கிண்டி விடாதீங்க, மீன் உடஞ்சிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.